ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பார்க்கலாம். தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் ஆகும். சின்ன சின்ன டிப்ஸோடு சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க. நல்லா கழுவுன உருளைக்கிழங்கு எடுத்து தோலோடு கட் பண்ணிக்கிட்டேன். தோலோடு செஞ்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 4 பல்லு பூண்டை நல்லா தட்டி போட்டாச்சு. 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூளை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் காரம் அதிகமாக ஆகிடும். சாந்து அதிகமாக வந்துச்சுன்னா முறுமுறுன்னு வராது. அதனால் 1 ஸ்பூன் தாராளமாக போதும். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் நல்லா மூடி வேக வைப்போம். வெந்த பிறகு எடுத்து 5 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே சீராக வச்சு நல்லா சவுக்க விட்டால் சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இப்போ தேங்காய் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்த்தலாம். வானலில் 3 டீஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுவோம். பொரிஞ்ச பிறகு தாளிக்கிறதற்கு கடலைப்பருப்பு, முந்திரி, பச்சை மிளகா. இங்கே நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா முந்திரி டக்குன்னு சவுந்துடும். அதனால் அது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனோடனே கருவேப்பிலையை போட்டோன்னா அந்த எண்ணெயோட ஹீட்டை அதை கம்மி பண்ணிவிடும். இப்போ 1 கப்பு துருவன தேங்காயை சேர்த்து நல்லா சவுக்க விடுறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா சவுந்து வரணும். அப்போ தான் மதியம் வரைக்கும் லஞ்ச் கேடாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சியை நல்லா துருவி சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சியை கடைசியாக சேர்த்தா தான் அந்த இஞ்சியோட ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வடித்து ஆற வச்ச வெள்ளை சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா உதிரியாக வரணுன்னா வடித்த பிறகு நல்லா ஒரு தட்டில் கொட்டி 1 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் சாதம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம்.